பூரி ஜெகநாதர் கோயில் கருவூல சாவி தமிழ்நாட்டுக்கு சென்று விட்டதாக பிரதமர் மோடி தெரிவித்தது சர்ச்சையான நிலையில் தமிழர்கள் மீது பிரதமர் பொய்ப்பழி சுமத்தியிருப்பதாகவும் இதனை நிறுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் முதலமைச்சர் ஸ்டாலின் எதிர்வினையாற்றியுள்ளார். ஆனால் மோடி பேசியதன் பின்னணியை புரியாமல் முதலமைச்சர் கருத்து கூறியிருப்பதாக தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். மக்களவைத் தேர்தல் பரப்புரையை தீவிரமாக மேற்கொண்டு வரும் பிரதமர் நரேந்திர மோடி அண்மையில் வட இந்தியர்களையும் உத்தரப்பிரதேச மக்களையும் இந்தியா கூட்டணியில் உள்ள திமுக, காங்கிரஸ் மற்றும் இடதுசாரி கட்சிகள் இழிவாக பேசுவதாக பகிரங்கமாக குற்றம் சாட்டியிருந்தார். மோடியின் இந்த பேச்சுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடும் கண்டனம் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் பரப்புரையின் ஒரு பகுதியாக ஒடிசா சென்ற பிரதமர் மோடி பூரி ஜெகநாதர் ஆலய கருவூல அறையின் சாவி தமிழ்நாட்டிற்கு சென்றுவிட்டதாக தெரிவித்தார். जगन्नाथ जी के श्री रत्न भंडार को लेकर जो कुछ हो रहा है उससे पूरा उड़ीसा बहुत गुस्से में है. अब लोग कहते हैं कि श्री रत्न भंडार की चाबी तमिलनाडु चली गई है. कहते हैं अभी किसने भेजी है भाई तमिलनाडु? ये तमिलनाडु कौन ले गया है? कौन ले गया है? ऐसे लोगों को माफ करोगे क्या? ஒடிசா அரசியலில் உள்ள வி.கே. பாண்டியனை விமர்சிக்க பொதுப்படையாக தமிழ்நாடு என குறிப்பிட்டு மோடி மீண்டும் வெறுப்பு பேச்சில் ஈடுபட்டுள்ளதாக கண்டனங்கள் எழுந்தன. இந்நிலையில் உச்சபட்ச அதிகாரம் கொண்ட பிரதமர் மோடி தொலைந்த சாவியை கண்டுபிடித்து தர வேண்டும் என்று வி.கே. பாண்டியன் கூறியிருந்தார். Prime Minister should find out where it has gone then. If he has so much knowledge, perhaps I would humbly request the Honorable Prime Minister, he has so many authorities under him, he would be having some knowledge and he can enlighten the people of Odisha. He is making a political statement, so we'll take it like that. ஒடிசாவின் புரி நகரில் பொதுக்கூட்டத்தில் பேசிய மத்திய அமைச்சர் அமித்ஷா, ஒடிசாவில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒருவர் ஆட்சி அமைக்கலாமா என ஆவேசமாக கேள்வி எழுப்பினார். ओडिया गौरव को फिर से प्रस्तावित करने का चुनाव. मुझे बताओ नयागढ़ वालों, ओडिशा के भूमि पर कोई तमिल बाबू शासन कर सकता है क्या? अरे जोर से बोलो, कर सकता है क्या? இந்நிலையில் தமிழ்நாட்டில் தேர்தல் முடிந்ததும் தனது தமிழ் பற்றாளர் வேடத்தை பிரதமர் மோடி கலைத்துவிட்டதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சாடியுள்ளார். ஒடிசாவில் உள்ள பூரி ஜெகநாதர் கோவிலின் சொத்துக்களை களவாடும் திருடர்கள் போல் தமிழர்கள் மீது பொய்ப்பழி சுமத்தியிருப்பதாகவும், வடக்கில் தமிழர்களை காழ்ப்புணர்வுடன் தூற்றுவதும் மாநிலங்களுக்கிடையே குரோதத்தை தூண்டுவதும் ஒரு பிரதமருக்கு அழகா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். இந்த சர்ச்சை குறித்து விளக்கம் அளித்துள்ள தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை, வி.கே. பாண்டியனை குறிப்பிட்டு பிரதமர் மோடி பேசியதன் பின்னணியை புரிந்து கொள்ளாமல் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேசுவது துரதிருஷ்டவசமானது என தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் மண்ணின் மைந்தர் இங்க இருக்கும், நம்ம பேசுறோம். நாம ஒரிசாக்கு மட்டும் தனி நியாயமா? அந்த இடத்துல இதை போன்ற குற்றத்தை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மக்களின் முன்பு குற்றம் சுமத்தி வச்சால் எப்படி தப்பாகும்? அதை கண்ட்ரோல் பண்றவர் வேறு மாநிலத்தில் வந்து உட்கார்ந்துருக்காங்க. ஒரிசா மக்களுக்கு மரியாதை, கலாச்சாரத்துக்கு முன்னுரிமை கொடுக்காம பிஜு ஜனதாதள் இன்னொருத்தரை ப்ரொமோட் பண்றாங்க. நாங்கள் ஒரிசால பிறந்த ஒருத்தரை ஒரிசாவுடைய முதலமைச்சராக ஆக்குவோம்னா என்னங்க தப்பது? அந்தந்த மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் தான் அந்தந்த மாநிலங்களின் முதலமைச்சராக வேண்டும் என்றும் அண்ணாமலை கூறியுள்ளார்.